திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் கணவனை கொலை செய்த வழக்கில் கைதான மனைவியும் அவரின் ஆண் நண்பரும் தான் இவர்கள். கார் கன்சல்டிங் மற்றும் பினான்ஸ் தொழில் செய்து வந்த ரமேஷ் கடந்த 1ஆம் தேதி கோவை சேலம் 6 வழிச்சாலையில் நடைபயிற்சி மேற்கொண்டிருந்த போது காரில் வந்த கும்பலால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். வழக்கு பதிவு செய்த அவிநாசி போலீசார் அப்பகுதியில் உள்ள சிசிடிவி பதிவுகள் மற்றும் செல்போன் சிக்னல் டவரில் பதிவாகியிருந்த அழைப்பு எண்களை கைப்பற்றி விசாரணையை துவக்கினர். கூலிப்படையாக செயல்பட்ட 5 பேரை பிடித்து நடத்திய விசாரணையில் அதே பகுதியில் பேக்கரி நடத்தி வரும் சையது இர்ஃபான் தான் 8 லட்சம் ரூபாய் பேசி ரமேஷை கொலை செய்ய கூறியதாக தெரிவித்தனர். கொலைக்கு பயன்படுத்திய வாகனங்கள், ஆயுதங்களை பறிமுதல் செய்த போலீசார் சையது இர்ஃபானிடம் விசாரணையை தொடர்ந்தனர். அதில் ரமேஷின் மனைவி விஜயலட்சுமிக்கும் தனக்கும் திருமணத்தை மீறிய உறவு இருந்ததாகவும் விஜயலட்சுமி கூறியதால் கூலிப்படையை ஏவி ரமேஷை கொலை செய்ததாகவும் தெரிவித்தார் சையது இர்ஃபான். இதையடுத்து விஜயலட்சுமியிடம் நடத்திய விசாரணையில் போதையில் இரவில் வீட்டுக்கு வரும் ரமேஷ் தன்னிடம் முறையற்று நடந்து கொண்டதோடு தனது தாய் வீட்டு தரப்பினர் ஏழ்மையாக இருப்பதை கேலி செய்து வந்ததாக தெரிவித்துள்ளார். சையது இர்ஃபான் நடத்தி வந்த பேக்கரிக்கு அடிக்கடி சென்று வந்ததால் ஏற்பட்ட பழக்கம் திருமணத்தை மீறிய உறவாக மாறியதால் கணவரால் தனக்கு நேரும் கஷ்டங்களை தெரிவித்துள்ளார் விஜயலட்சுமி. ஒரு கட்டத்தில் கணவரை தீர்த்து கட்ட வேண்டும் என தெரிவித்த விஜயலட்சுமி அதற்காக தன்னிடம் இருந்த 20 சவரன் நகையை கழற்றி கொடுத்துள்ளார். நகையை வங்கியில் அடகு வைத்து 9,60,000 ரூபாய் பெற்ற சையது இர்ஃபான் கூலிப்படைக்கு 8 லட்சம் ரூபாய் கொடுத்ததாக விஜயலட்சுமி வாக்குமூலத்தில் தெரிவித்திருக்கிறார். இதையடுத்து ரமேஷ் கொலை வழக்கில் அவரது மனைவி விஜயலட்சுமி, சையது இர்ஃபான் மற்றும் கூலிப்படையினர் 5 பேர் உள்பட 8 பேரை கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறார்கள் போலீசார். பாலிமர் செய்திகளுக்காக திருப்பூர் செய்தியாளர் செந்தில்குமார்.